சிந்திக்கலாம் வாங்க. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் கபலம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்பர் சுவாமிகளினுடைய தேவாரம். இப்படிப்பட்ட காட்சியை காண்பதற்கு நான் மீண்டும் 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 மனித பிறவி எடுப்பேன் என்று சிவபெருமானை இறைஞ்சுகிறார். எப்படிப்பட்ட வடிவம்! குனித்த புருவம், கொவ்வை செவ்வாய், அதில் குமின் சிரிப்பு, பனித்த சடை, பவளம்போல் மேனி, அதிலே பால் வெந்நீர், அழகான எடுத்த பொற்பாதம். இவற்றையெல்லாம் காண்பதற்கு இந்த பிறவி போதுமோ என்று கேட்கிறார். நேயர்களே, ஆனந்த வாழ்வு தரும் ஆணி திருமஞ்சனம், இதை காண்பதற்கு 30 முக்கோடி தேவர்களும் நடராஜ பெருமானுக்கு ஆராதனை செய்வதற்கும் இங்கு இந்த பூவுலகில் வந்து சேர்வதாக ஐதீகமாக சொல்கிறார்கள். ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதம், அபூர்வமான மாதமாகும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் அற்புத மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் வாழ்வார்கள் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். நடராஜர் என்றால் நடனத்திற்கு அரசன் என்று பெயர். அதுபோல இன்னொரு பெயர் சபேசன் என்று சொல்வார்கள். சபேசன் என்றால் சபைகளில் ஆடுகின்ற ஈசன் என்று பொருள். சபை என்றால் அம்பலம். அவர் 5 அம்பலங்களில் நடனம் புரிகிறார். 1 பொற்சபை, 2 வெள்ளி சபை, 3 தாமிர சபை, 4 ரத்தின சபை, 5 சித்திர சபை. இந்த 5 சபைகளில், அதாவது 5 அம்பலங்களிலே அவர் ஆடுவதால் 5 சபைகளில் ஆடுகின்ற அரசன் என்று சபேசன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். ஆண்டுக்கு 6 தரிசனங்கள் நல்குகின்ற நடராஜ பெருமானினுடைய 2 முக்கிய தரிசனங்கள், ஒன்று ஆனி உத்திரத்தில் வருகின்ற ஆனி திருமஞ்சனம், 2வது மார்கழி மாதத்தில் வருகின்ற மார்கழி திருவாதிரை. இந்த 2ம் சிறப்பான தரிசனம் தருகின்ற முக்கிய சிவபெருமானின் தரிசனங்களாக கருதப்படுகிறது. நடராஜ பெருமானுக்கு பல்வேறு பெயர் உண்டு. கூத்தன், ஆடவல்லான், சபேசன், ஆனந்தமூர்த்தி, இப்படி பல பெயர்கள் நடராஜ பெருமானுக்கு. சபேசன் என்றால் சபைகளில் நடனம் ஆடுகின்ற அரசன் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த சபேசன் எத்தனை சபைகளில், சபை என்றால் அம்பலம், அந்த அம்பலத்தில் எத்தனை அம்பலத்தில் அந்த நடராஜ பெருமான் ஆடுகிறான்? பொற்சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, ரத்ன சபை, சித்திர சபை என்று 5 சபைகளில் அந்த சபேசன் ஆடி நம்முடைய மக்களுக்கு ஆனந்த காட்சி தருகின்றார். பாருங்கள், என்ன அற்புத காட்சி! அந்த வாசனை திரவியத்தில், வாசனை பொடி கலந்த அந்த தண்ணீரில் நடராஜ பெருமான் ஆனந்த திருமஞ்சனம் ஆடுகின்ற அழகை பாருங்கள். இதோ பாருங்கள், பால் அபிஷேகம், பாலால் நீராட்டுகிறார்கள். அந்த எடுத்த திருப்பாதத்திற்கு பாலால் நீராட்டுகின்ற அற்புத காட்சி கண்டு மகிழுங்கள். என்ன அருமையான காட்சி! வலது ஊன்றிய கால் குப்புறப்படுத்திருக்கும் முயலகன் மீது உள்ளது. இடது கால் உடலின் குறுக்காக தூக்கப்பட்ட நிலையில் உள்ளது. அதுதான் எடுத்த பொற்பாதம் என்று சொல்வார்கள். அந்த எடுத்த பொற்பாதத்திற்கு இனிமையான பாலபிஷேகம். நடராஜரினுடைய 4 கரங்கள் வலப்புற மேற்கை உடுக்கை ஏந்தி இருக்கிறது. அந்த வலப்புற மேற்கை உடுக்கை என்பது
படைத்தல் தொழிலை நமக்கு உணர்த்துகிறது. வலப்புறத்தில் இருக்கின்ற கீழ்கை அபயஹஸ்த நிலை, அதாவது இந்த பக்தர்களுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன், உங்களை காத்து அருள்கிறேன், வாருங்கள் என்கின்ற அந்த அபயஹஸ்த என்கின்ற அடைக்கல நிலையை காட்டுகின்ற உணர்த்துகின்ற ஒரு திருக்கரம். இடதுபுறம் மேற்புறம் தீச்சுவாலை அடங்கிய அந்த அக்கினி சட்டி, அது பகைவர்களை அழிக்கின்ற அந்த அழித்தல் தொழிலை, என் பக்தர்களுக்கு யாரேனும் பகையை கொண்டு வந்தால் அழிப்பதற்கு நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தோரணையில் அந்த தீச்சுவாலை அக்னி சட்டியை ஏந்தி அழித்தல் தொழிலை நமக்கு உணர்த்துகிறார். அதேபோல் இடதுபுற கீழ்க்கை கஜஹஸ்தம், கஜஹஸ்தம் என்பது மறைத்தல் தொழிலை நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஐந்தொழில்களை, அப்படி அதே போல வலக்கையினுடைய உட்புறம் இருக்கிறது பாருங்கள், அந்த வலக்கையினுடைய அந்த குவிந்த உட்புறம் நமக்கு அருளல் தொழிலை உணர்த்துகிறது. இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில்களை ஆடுகின்ற அற்புத வடிவம்தான் நடராஜ வடிவம். அடுத்ததாக தலையில் மயிலிறகு போன்ற வடிவத்தில் தலையணியை நாம் பார்க்கலாம். அதுபோல பாம்பும் அவற்றுடன் இருக்கும். இவற்றுடன் கங்கை காட்சியளிக்கும். அதுபோல அந்த 5ஆம் பிறை சந்திரன் காணப்படுகிறது. அந்த 5ஆம் பிறை சந்திரன் உன்னை நான் காத்து அருள்கிறேன் என்பதற்கு உணர்த்துவதற்காகவே 5ஆம் பிறையை சூடியிருக்கின்றார் நடராஜ பெருமான். விரித்த சடையில் தலைக்கு 2 புறமும் கிடந்த நிலையில் பறந்தபடி காட்சி தருகின்ற அற்புத கேசத்தை காணுங்கள். அப்படியே பறந்த வண்ணம், அப்படியே அலைந்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான கேசம். இடையில் அணிந்த ஆடை அதற்கூட பாருங்கள், அப்படியே பறந்து வண்ணம் இருக்கின்றது. அந்த ஒற்றை காலில் ஆடுகின்ற சபேசனை, அவருடைய முகத்தை பாருங்கள். ஆடுவது தாண்டவம் என்றாலும் அந்த ஒற்றை காலில் நின்றாடுகின்ற பொழுதும் நடராஜனுடைய தலை சமநிலையில் நேராக இருப்பதை காணலாம். அப்படி என்றால் சிற்சபை நாயகனுடைய அந்த முகத்தை பாருங்கள், சாந்த சொரூபம். 2 காதுகளிலும் வளைந்த காதணிகள், வலது காதில் பாம்பு வடிவ குழை வளைவம், இடது காதில் கனிவாய் குழைந்து ஓடும் தோடு வளையம். என்ன உணர்த்துகிறது இது? இந்த கோலத்திலும் நான் உமையுடன் இருக்கின்ற ஒரு பாதிதான், அம்மையப்ப வடிவத்தில் தான் காட்சிகிறேன் என்று குழை வடிவத்தில் கூட நமக்கு உணர்த்துகிறார். நெற்றியில் புருவங்களுக்கு மத்தியில் நெருப்பாய் எரிகின்ற 3வது கண். அந்த 3வது கண் என்ன குறிக்கிறது? காலத்தை கடந்த ஞானத்தை காணுகின்ற அற்புத கண்ணாக அது நமக்கு பக்தர்களுக்கு விளங்குவதற்காக அதை நமக்கு காட்டுகிறார். ஆனந்த தாண்டவத்தில் பல திசைகளிலும் பறக்கிறது அவன் கேசம். ஆனாலும் அதில் ஒரு சீரான நேர்த்தி. கேச முடிச்சுகளில் என்ன காணப்படுகிறது? கபாலம் இவன் ருத்ரன் என்பதையும், சேஷநாகம் காலத்தினுடைய சுழற்சியையும், கங்கை இவன் வற்றா அருளை உடையவன் என்றும், 5ஆம் நாள் பிறைச்சந்திரன் அடிப்பது மட்டும் என் வேலை அல்ல, ஆக்கத்திற்கும் நானே கர்த்தன் என்பதையும் குறிக்கின்றது. ஆனி மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் திருமஞ்சனத்தை கண்டு மகிழ்பவர்களுக்கு வறுமை விலகும், பிணிகள் அகலும், செல்வம் சேரும், இனி பிறவி வாய்க்காது என்று உறுதியாக அடியார்கள் கூறுகிறார்கள். இந்த நடராஜ பெருமானினுடைய ஆணி திருமஞ்சனத்தை கண்டு நாமும் மகிழ்வோம். சிந்திக்கலாம் வாங்க. உங்கள் நண்பன் தமிழ் விரும்பி.